மின்கசிவால் வீடு எரிந்து சேதம். பாஜக சார்பில் நிவாரண உதவி. கடலூர் கிழக்கு மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு ஒன்றியம் மணவாளூர் கிராமத்தை சேர்ந்த திருசிங் மகன் சுப்பிரமணியன் குடிசை வீடு இரவு ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக தீப்பற்றி வீடு முழுவதும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் கடலூர் தெற்கு ஒன்றிய தலைவர் சங்கர் ஏற்பாட்டில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியன் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர், கிளை தலைவர்கள் முன்னிலையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நிவாரணத் தொகை பணம், போர்வை, பாய், அரிசி மற்றும் மளிகை பொருட்கள், துணி வகைகள். பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு உடனடியாக வீடு கட்டுவதற்கு மத்திய அரசின் பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தின் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழ் வீடு வழங்குவதற்கு உண்டான உதவிகளை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். அரசுக்கு கோரிக்கை. இந்த துயரமான சம்பவத்தில் சுப்பிரமணியன் வீட்டிலிருந்து மிக முக்கியமான ஆவணங்களான பள்ளி சான்றிதழ்கள், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூறுகையில், அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து எரிந்த ஆவணங்களுக்கு பதிலாக புதிய ஆவணங்களை பெறுவதற்கும் இக்குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்து தருவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக உள்ளது என்று தெரிவித்தனர். ஒரு 25,000 இல்லை 10,000 பணம் கொடுத்தா மட்டும்தான் ஆர்டர் போடுறாங்க. இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது நம்ம ஒரு அது அவங்களோட தவறு இல்லைன்னா காலங்காலமாக இந்த அரசியல் கட்சிகள் அப்படியே பழகிட்டாங்க, செயல்படுத்திட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்காக தான் அரசாங்கன்றதை மறந்துட்டாங்க. மறந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது விரைவில். கவலைப்படுங்க. இந்த விஷயத்தை நம்ம வீடு